இந்த வீடியோல நம்ம நெறைய படங்களோட வசூல பார்க்க போறோம். முக்கியமா தாய் கிழவி படம் இதுவரையும் டோட்டலா எவ்வளோ கலெக்ட் பண்ணியிருக்கு. அப்புறம் இந்த தாய் கிழவி படம் இந்த 2026ல இதுவரையும் எத்தனாவது இடத்துல இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். அது இந்தியா வைஸும் சரி, தமிழ் படங்களோட அந்த வரிசையிலயும் நம்ம பார்ப்போம். அது மட்டும் இல்லாம துரந்தர் 2 ஒரு பக்கம் அடிச்சு துவம்சம் பண்ணிட்டு இருக்கு. அந்த படத்தோட கலெக்ஷன். அது இல்லாம இன்னைக்கு சில படங்கள் ரிலீஸ் ஆயிருக்கு. அது எல்லாத்தையுமே பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நேத்து வீடியோ நான் போடல. அதுக்கு முன்னாடி நாள் வீடியோல நான் வந்து ஒரு ஃப்ரேம் ஒண்ணு வச்சிருந்தேன். ஸ்க்ரீன்ல காட்டுறேன் பாருங்க. இதுதான் அந்த ஃப்ரேம். நெறைய பேர் கரெக்ட்டா கெஸ் பண்ணியிருந்தீங்க. ஆமாங்க, மெய்யழகன் அப்படிங்கிற படம் தான். சில பேர் மட்டும் டிராபிக்கல் மேலடி அப்படிங்கிற ஒரு படத்த சொல்லியிருந்தீங்க. ஆனா இந்த ஃப்ரேம் வந்து மெய்யழகன் அப்படிங்கிற படம் தான். அதுல வந்து போறேன் நான் போறேன் அப்படிங்கிற பாட்டு, அந்த பாட்டுல வரக்கூடிய ஒரு ஃப்ரேம் தான் இது. இத கரெக்ட்டா கெஸ் பண்ண முதல் 5 பேரு ஸ்ரீனிவாசன், சூர்யா, டில்லி கேமிங், பர்ஃபெக்ட் ஷா, நூர் மாஸ்கி, 100 ஃபேஸ், ஜெர்ரி ஷான்லி அப்படிங்கிற இந்த 5 பேர் தான் முதல்ல கரெக்ட்டா கெஸ் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு வந்து ஒரு ஃப்ரேம் ஒண்ணு வச்சிருக்கேன். அது என்ன ஃப்ரேம், என்ன படம் அப்படிங்கிறத கெஸ் பண்ணுங்க. கமெண்ட்ல போடுங்க. ஓ ரோமியோ அப்படிங்கிற படம் நேத்து 28வது நாள் இந்தியால 32,00,000, உலகம் முழுக்க 35,00,000, 109 கோடியே 73,00,000 உலகம் முழுக்க கலெக்ட் பண்ணிருக்கு. 100 கோடி பட்ஜெட். விஷ்ணு விநியாசம் அப்படிங்கிற தெலுங்கு படம் டே 14 ஆந்திரா தெலுங்கானால 28,00,000, உலகம் முழுக்க 32,00,000, 16 கோடியே 84,00,000 உலகம் முழுக்க கலெக்ட் பண்ணிருக்கு. 20 கோடி பட்ஜெட். மிருத்யுஞ்சே அப்படிங்கிற ஒரு தெலுங்கு படம் டே 7 ஆந்திரா தெலுங்கானால 50,00,000, உலகம் முழுக்க 56,00,000, 7 கோடியே 2,00,000 தான் இதுவரையும் கலெக்ட் பண்ணிருக்கு. 18 கோடி பட்ஜெட். அப்புறம் சம்பவம் அதாயம் 1 அப்படிங்கிற மலையாள படம் நேத்து டே 7 20,00,000 கேரளாலையும், 23,00,000 உலகம் முழுக்க கலெக்ட் பண்ணிருக்கு. டோட்டலாவே 3 கோடி தான் இந்த படம் உலகம் முழுக்க கலெக்ட் பண்ணிருக்கு. இந்த படத்தோட பட்ஜெட் 7 கோடி. அப்புறம் முஸ்தபா முஸ்தபா அப்படின்னு சதீஷ் அவர்களோட திரைப்படம் டே 7 தமிழ்நாட்டுல 5,00,000, இந்தியால 6,00,000, 59,00,000 தமிழ்நாட்டிலையும், இந்தியால 66,00,000 வந்து கலெக்ட் பண்ணிருக்கு. 5 கோடி பட்ஜெட். அதாவது இதுக்கு முன்னாடி வித்தைக்காரன்னு ஒரு படம் வந்து இருந்தது. அது கூட ஓரளவுக்கு ஓகே. கிட்டத்தட்ட 1,50,000 கோடி கிட்ட கலெக்ட் பண்ணியிருந்தது. சட்டம் என் கையில் அப்படிங்கிற ஒரு படம். அந்த படம் ஆக்சுவலா ரொம்பவே சூப்பரா இருக்கும். கிட்டத்தட்ட அந்த படம் புரொடியூசருக்கு ஒரு ப்ராஃபிட்டபிளான ஒரு மூவியா அமைஞ்சது. ஆனா, இப்படி ஒரு படம் வர்றதே நம்ம யாருக்குமே தெரியல. முஸ்தபா முஸ்தபான்னு. எனக்கு தெரிஞ்சு இன்னும் கொஞ்சம் கவனம் செலுத்தி சதீஷ் இனிமே வரப்போற நாட்கள்ல கொஞ்சம் சின்ன பட்ஜெட் படமா இருந்தாலும், கண்டிப்பா அது நல்ல ப்ரொமோஷன் பண்ணி எல்லாருக்கும் தெரியிற ஒரு படமா வந்ததுன்னா நல்லா இருக்கும். காதல் ரீசெட் ரிப்பீட் அப்படிங்கிற படம் நேத்து டே 7 தமிழ்நாட்டுல 6,00,000, இந்தியால 7,00,000, 69,00,000 தமிழ்நாட்டிலையும், 76,00,000 இந்தியாலையும் கலெக்ட் பண்ணிருக்கு. 5,50,000 கோடி பட்ஜெட். வடம் அப்படின்னு விமல் அவர்களோட படம் டே 7 தமிழ்நாட்டுல 13,00,000, இந்தியால 14,00,000, 1 கோடியே 51,00,000 தமிழ்நாட்டிலையும், 1 கோடியே 66,00,000 இந்தியால கலெக்ட் பண்ணிருக்கு. 6 கோடியே 50,00,000 இந்த படத்தோட பட்ஜெட். தாய் கிழவி துரந்தர் அட்வான்ஸ் புக்கிங்லாம் பாக்குறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா பண்ணிக்கோங்க. லைக் அப்படிங்கிறத பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் நீங்க மெம்பரா ஆகணும் அப்படின்னா கீழே ஜாயின் அப்படிங்கிற ஒரு பட்டன் இருக்கும். அதை கொடுத்து நீங்க மெம்பரா ஆனீங்க அப்படின்னா எர்லியா சில வீடியோஸ் உங்களால ஆக்சஸ் பண்ண முடியும். ஷார்ட்ஸ் உங்களால டீட்டெயில்டான ஷார்ட்ஸ் உங்களால பார்க்க முடியும். இது எல்லாத்துக்குமே நீங்க மெம்பர் ஆகணும். ஸோ அதுக்கு கீழே ஜாயின் அப்படிங்கிற ஒரு பட்டன் இருக்கு. இது இல்லாமல் வீடியோக்கு லைக் போடுறது அப்படின்னு போட்டுக்கோங்க. சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா பண்ணிக்கோங்க. அடுத்ததா தாய் கிழவி நேத்து 14வது நாள் தமிழ்நாட்டில் 1 கோடியே 29,00,000, உலகம் முழுக்க 1 கோடியே 65,00,000 வந்து கலெக்ட் பண்ணிருக்கு. டோட்டலா 45 கோடியே 35,00,000 தமிழ்நாட்டிலையும், உலகம் முழுக்க 60 கோடியே கடந்திருக்கு. 60 கோடியே 8,00,000. இதுல ஓவர்சீஸ்ல மட்டுமே 10 கோடிக்கு மேல கலெக்ட் பண்ணிருக்கு. 10 கோடியே 12,00,000. இந்த படத்தோட பட்ஜெட் 10 கோடி. ஒரு பெரிய கலெக்ஷனே எடுத்திருக்கு. இப்ப ரீசெண்டா வந்து இதோட சக்சஸ் மீட் ஒன்று வச்சிருந்தாங்க. நிறைய பேர் பேசியிருந்தாங்க அதுல. அதுல முக்கியமா ராதிகா மேடம் பேசும்போது, அவங்க பேசும்போது என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இந்த படத்தோட டிக்கெட் காஸ்ட் என்னவோ ரூ. 150 150, ரூ. 130 130, அந்த டிக்கெட் காஸ்ட்ல கலெக்ட் ஆனது தான் இந்த 50ல இருந்து 60 கோடி அப்படிங்கிறத அவங்க மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. இதுல அவங்க இன்னொரு விஷயம் குறிப்பிட்டு சொல்லியிருந்தாங்க. பெரிய ஹீரோக்கள் படங்கள்லாம் 100 கோடி 200 கோடி வசூல் பண்ணுது அப்படின்னா, அது ஃபர்ஸ்ட் டேவோ செகண்ட் டேவோ கண்டிப்பா ஒரு ரூ. 500 1000 ரூ. 2000 அந்த மாதிரி டிக்கெட்லாம் சேல் பண்றாங்க. நம்மளது அப்படி கிடையாது. ஜெனூனான கலெக்ஷன் அப்படின்னு ஒரு மென்ஷன் ஒன்று பண்ணியிருந்தாங்க. அது உண்மைதான். உண்மையிலே பெரிய ஹீரோ அப்படிங்கும்போது அதுக்கு ஓப்பனிங் இல்ல பிளாக்ல வாங்குறதோ இல்ல ஸ்பெஷல் ஷோவோ ஃபேன்ஸ் ஷோவோ அந்த மாதிரி ஒரு பெரிய விலையில டிக்கெட் காஸ்ட்டை கொடுக்குறாங்க தான். அதையுமே இந்த டோட்டல் கிராஸ் கலெக்ஷன்ல கவுண்டா சேர்க்க தான் செய்யறாங்க. ஆனா ராதிகா மேடம் சொன்ன மாதிரி இந்த படத்துக்கு என்ன டிக்கெட் காஸ்டோ, அதாவது நான் பார்த்த சில தியேட்டர்ஸ்லயே ரூ. 119 ரூ. 120 டிக்கெட் காஸ்ட் இருக்கு. ஸோ அந்த கலெக்ஷன்ல தான் இது கலெக்ட் பண்ணியிருக்கேன்.
நம்ம இதை டீட்டெயிலா எவ்வளவு டிக்கெட்ஸ் கிட்டத்தட்ட எவ்வளவு ஃபுட்ஃபால்ஸ் வந்தது அப்படிங்கறதெல்லாம் வரப்போற நாட்கள்ல ரொம்ப தெளிவா பேசுவோம். நீங்க எத்தனை பேர் படத்தை பார்த்துட்டீங்க அப்படிங்கறத கமெண்ட்ல போடுங்க. துரந்தர் 2 ஓவர்சீஸ்ல அட்வான்ஸ் புக்கிங்ல பெரிய கலெக்ஷன். இப்ப நம்ம சொல்றது டே 1க்கு மட்டும் கிடையாது, ஓப்பனிங் வீக்கெண்டுக்காக எவ்வளவு கலெக்ட் பண்ணிருக்கேன். ஃபர்ஸ்ட் யூஎஸ்ஏ பிரீமியர்ல வந்து 1 மில்லியன் கிட்ட கடந்துருச்சுங்க. 9 கோடியே 20 லட்சம் கிட்ட. டே 1 435K US டாலர்ஸ், 4 கோடியே 2 லட்சம். யூஎஸ்ஏல வீக்கெண்டு மட்டுமே எவ்வளவு கலெக்ட் பண்ணிருக்கேன்னா அட்வான்ஸ் புக்கிங்ல 2.65 மில்லியன் US டாலர்ஸ், 24 கோடியே 46 லட்சம். கனடால 365K US டாலர்ஸ், இது வந்து 3 கோடியே 37 லட்சம். ஆஸ்திரேலியால 400K ஆஸ்திரேலியன் டாலர்ஸ், இது வந்து 2 கோடியே 63 லட்சம். யூகேல 225K பவுண்ட்ஸ் வந்து கலெக்ட் பண்ணிருக்கு, இது வந்து 2 கோடியே 78 லட்சம். ஜெர்மனில வந்து 185K ஈரோ வந்து கலெக்ட் பண்ணிருக்கு, 1 கோடியே 97 லட்சம். ரெஸ்ட் ஆஃப் வேர்ல்டுல மற்ற நாடுகள்லாம் சேர்த்து இந்த படம் வந்து 250K US டாலர்ஸ், 2 கோடியே 31 லட்சம். கிட்டத்தட்ட 4 மில்லியன் 4 மில்லியன் US டாலர்ஸை ஓவர்சீஸ்ல அட்வான்ஸ் புக்கிங்ல மட்டுமே ஓப்பனிங் வீக்கெண்டுக்காக கலெக்ட் பண்ணி வச்சிருக்கு. 37 கோடியே 52 லட்சம். இப்ப நம்ம பார்த்தது ஓப்பனிங் வீக்கெண்டே. ஓப்பனிங் டே அதாவது பிரீமியர் பிளஸ் டே 1க்காக எவ்வளவு கலெக்ட் பண்ணிருக்குன்னா ஓவர்சீஸ்ல மட்டும் கிட்டத்தட்ட 2.8 மில்லியன் US டாலர்ஸ் கிட்ட கலெக்ட் பண்ணிருக்கு. அப்புறம் துரந்தர் 2 இங்க இந்தியாவில எப்படி பெர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்கு, அதுவும் 18ஆம் தேதி மட்டும்தான் இது. தமிழ்நாட்டுல 1 கோடியே 24 லட்சம், ஆந்திரா தெலுங்கானால 2 கோடியே 15 லட்சம், கர்நாடகால 3 கோடியே 44 லட்சம், கேரளால 71 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியால 17 கோடியே 75 லட்சம், ஓவர்சீஸ்ல 37 கோடியே 52 லட்சம், உலகம் முழுக்க 62 கோடியே 81 லட்சம். ஸோ இப்போ நம்ம பார்த்த இந்தியா கலெக்ஷன் வந்து மார்ச் 18க்கு மட்டும். ஆனா ஓவர்சீஸ் கலெக்ஷன் இதுல பாத்தீங்க அப்படின்னா ஓப்பனிங் வீக்கெண்டுக்காக. ஸோ 62 கோடி ஓப்பனிங் வீக்கெண்டுக்காக இப்பவே கலெக்ட் பண்ணி வச்சிருக்கு. டே 1 கிட்டத்தட்ட ஒரு 50 கோடி கிட்ட அப்படின்னு எடுத்துக்கிட்டா கூட நீங்க இப்ப கமெண்ட்ல போடுங்க உங்களோட ப்ரெடிக்ஷன், இந்த படம் டே 1 எவ்வளவு எடுக்குங்கிறத, யாருக்கு மேட்ச் ஆகுது அப்படிங்கிறத பார்ப்போம். அப்புறம் இன்னைக்கு வந்து காஞ்சனா ரீ-ரிலீஸ் ஆயிருக்கு தெலுங்கு லாங்குவேஜ்ல. அதுல மட்டுமே ஃபைனலா அட்வான்ஸ் புக்கிங் நேற்று எவ்வளவு கலெக்ட் பண்ணிருக்குன்னா ஆந்திரா தெலுங்கானால மட்டும் 1 கோடியே 41 லட்சம், இந்தியாவில் 1 கோடியே 58 லட்சத்துக்கு அட்வான்ஸ் புக்கிங் ஃபைனலா கலெக்ட் பண்ணிருக்கு. அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு ஓப்பனிங் டே 2 கோடிக்கு மேல ஆந்திரா தெலுங்கானால மட்டுமே வரதுக்கு பாசிபிள் இருக்கு. அப்படி வந்தது அப்படின்னா ரீ-ரிலீஸ்ல, அதுவும் ஒரு தமிழ் படம் தெலுங்கு டப்ல ரீ-ரிலீஸ்ல இவ்வளவு கலெக்ஷன் எடுக்கிறதுங்கிறது பெரிய விஷயம் தான். அடுத்ததா இந்த 2026ல தமிழ் படங்கள்ல டாப் 5 கலெக்ஷன். இதுல முதல் இடத்தை பிடிச்சிருக்க படம் பராசக்தி, 87 கோடியே 91 லட்சம். தாய் கிழவி 60 கோடியே கடந்திருக்கு, 60 கோடியே 8 லட்சம். தலைவர் தம்பி தலைமையில் 41 கோடியே 60 லட்சம் 3வது இடம். வித்துல வந்து 38 கோடியே 19 லட்சம் 4வது இடம். வாத்தியார் வந்து 12 கோடியே 75 லட்சம். இதுல ரீ-ரிலீஸ் கிடையாது, ஒரிஜினல் ரிலீஸ் மட்டும்தான் நான் இதுல மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ இதுதான் 2026ஓட டாப் 5 பாக்ஸ் ஆஃபீஸ். இதுல 2வது இடத்தை பிடிச்சிருக்கு தாய் கிழவி, 60 கோடி. இன்னும் கிட்டத்தட்ட ஒரு 28 கோடி கிட்ட வசூல் பண்ணிச்சு அப்படின்னா முதல் இடத்தையே பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. தாய் கிழவி இந்தியா வைஸ் 2026ல எந்த பொசிஷன்ல இருக்குன்னா 8th பிளேஸ்ல இருக்கு. 8th பிளேஸ்ல 60 கோடி 8 லட்சம் வந்து வசூல் பண்ணி 8th பிளேஸ்ல இருக்கு. ஸோ இப்படி ஒரு சின்ன கேஸ்ட் அண்ட் க்ரூவை வச்சு ஒரு சின்ன பட்ஜெட்ல ஒரு படம், அதுவும் ஒரு ரூரல் சப்ஜெக்டை எடுத்துட்டு போய் அதுவும் மற்ற ஸ்டேட்ஸ்லயும் ஓவர்சீஸ்லயும் பெரிய கலெக்ஷன் எடுத்திருக்கு. இந்தியா வைஸ் டாப் 8ல இருக்கு அப்படிங்கிறது பெரிய விஷயம் தான். பாப்போம் வரப்போற நாட்கள்ல எப்படி பெர்ஃபார்ம் பண்ண போகுதுன்னு. நீங்க எத்தனை பேர் செகண்ட் டைம் இந்த படத்தை தியேட்டர்ல போய் பாத்தீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ல போடுங்க. அப்புறம் இன்னைக்கு ரிலீஸ் ஆன தமிழ் படங்கள், அதுல அந்தோனி அப்படிங்கிற படம், போலீஸ் ஃபேமிலி அப்படிங்கிற படம், கொலை சேவல் அப்படிங்கிற படம், வவல்ஸ் அப்படிங்கிற படம், அப்புறம் வெஞ்சன்ஸ் அப்படிங்கிற படம், அப்புறம் யோகி பாபு அவர்களோட கிணத்த காணோம் அப்படிங்கிற இந்த படம். இந்த 6 படங்கள் இன்னைக்கு ரிலீஸ் ஆயிருக்கு. ஆக்சுவலா கிணத்த காணோம் பாத்தீங்க அப்படின்னா அட்வான்ஸ் புக்கிங்ல கிட்டத்தட்ட ஒரு 11 லட்சம் கிட்ட கலெக்ட் பண்ணிருக்கு. எனக்கு தெரிஞ்சு டே 1 ஒரு 20ல இருந்து 22 லட்சம் 25 லட்சம் கிட்ட வரும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். அப்புறம் நிறைய பேர் வந்து 4th இயர் ஆனிவர்சரி RRR வந்து மிஸ் பண்ணிட்டீங்க, அந்த படத்தோட கலெக்ஷனை சொல்லுங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஸோ 4 years ஆஃப் RRR இந்த படம் வந்து வசூல் ரீதியா ஒரு இண்டஸ்ட்ரி ஹிட். ஆந்திரா தெலுங்கானால மட்டுமே 400 கோடிக்கு மேல 410 கோடி கிட்ட வசூல் பண்ணிருக்கு. கர்நாடகால 78 கோடியே 87 லட்சம், தமிழ்நாட்டுல 76 கோடியே 63 லட்சம், கேரளால 23 கோடியே 50 லட்சம். இது இல்லாம ஹிந்தி பெல்ட்ல 328 கோடி வந்து வசூல் பண்ணிருக்கு. ஓவர்சீஸ்ல 325 கோடி. உலகம் முழுக்க 1242 கோடி வசூல் பண்ணிருக்கு. பட்ஜெட் 550 கோடி, தியேட்ரிக்கல் ரைட்ஸ் 413 கோடிக்கு போயிருந்தது. 630 கோடிக்கு மேல ஷேர் வந்து வசூல் ரீதியா ஒரு மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் படமா அமைஞ்சது. இந்த ஓவர்சீஸ் கலெக்ஷன்ல சைனா கலெக்ஷனுமே இன்க்ளூடு. ஸோ உங்க எத்தனை பேருக்கு இந்த படம் ஃபேவரட் அப்படிங்கறத கமெண்ட்ல போடுங்க. இதே மாதிரி ஒரு வீடியோல இதே மாதிரி கலெக்ஷன் ரிப்போர்ட்ல மீண்டும் நான் உங்களை சந்திக்கிறேன். சைனிங் ஆஃப் ரஹ்மான்.